ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு குட்ஸு கேமிங் ஒய்டி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதை பற்றியும் இல்லை. நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி மேக்ஸ் பண்ணுறதுக்கு எதனாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், டக்குன்னு மேக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு நிறையா டிப்ஸ்லாம் தெரியாது கைஸ். நான் என்னென்ன பண்ணி நான் மேக்ஸ் பண்ணுவேனோ அந்த டிப்ஸை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டிப்ஸ் இருக்குது கைஸ். அந்த 3 டிப்ஸையும் நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஓகே கைஸ், அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோல்ட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பேஸை மேக்ஸ் பண்ணலாம். அந்த ஒரு டிப்ஸு தான் இது. கோல்ட் பாஸ் நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க. பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கு இன்னும் 2 டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸை வேணால் யூஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு இதே எனக்கு தெரிஞ்ச ஒரு எனாஃபு. கோல்ட் பாஸ் நீங்கள் மாதத்துக்கு எப்படியும் ஒரு கோல்ட் பாஸ் வரும். நீங்கள் மினிமம் ஒரு கோல்ட் பாஸ் 2 கோல்ட் பாஸ் போட்டாலே மேக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து அந்த செகண்ட் டிப்ஸுக்கு போயிடலாமா? செகண்ட் டிப்ஸை பொறுத்தளவுக்கு இந்த கிளான் வார் லீக்கில் எக்கச்சக்கமான மெடல்ஸ் கிடைக்கும். மெடல்ஸை வச்சு இந்த ஹேமர்ஸை எடுத்திங்கன்னா ஹேமர்ஸை வச்சு இந்த மெயின் டிஃபென்ஸை மேக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு இது தான். அடுத்து இன்னொரு டிப்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன டிப்ஸுன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த டிப்ஸை பொறுத்தளவுக்கு உங்கள் லீக் இருக்குல்ல, சாம்பியன் லீக் அந்த மாதிரி லீக்ஸ் இருக்கும். அந்த லீக்ஸை குறைக்கணும். அது போக பாயிண்ட்ஸையும் குறைக்கணும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த லீக்கை நீங்கள் சில்வர் லீக்கு கொண்டு போயிட்டு சில்வர் லீக்கில் அந்த சூப்பர் காப்ளின் இருக்குல்ல, சூப்பர் காப்ளினை வச்சு நீங்கள் வெறும் லூட் அட்டாக் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் எக்கச்சக்கமாக பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பேஸை மேக்ஸ் பண்ணணுன்றதுக்காண்டி இந்த அட்டாக் நிறையா பண்ணுவேன். நீங்களும் இந்த அட்டாக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான லூட்டு கிடைக்கும். லூட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக பேஸை மேக்ஸ் பண்ணலாம். நான் இப்படி தான் மேக்ஸ் பண்ணேன். நான் அந்த கோல்ட் பாஸும் போட மாட்டேன். அது போக கிளான் வார் லீக் மெடல்ஸ் 1 டைம் 2 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, இதை ஃபுல்லாக ட்ராஃபீஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு லூட் அட்டாக் நிறையா பண்ணுவேன் கைஸ். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் பேஸை மேக்ஸ் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 டிப்ஸை தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக மேக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்கள் முக்கால்வாசி இந்த கிங்கு, குயின், வார்டன், ஆர்சி இதெல்லாம் மேக்ஸ் பண்ண மாட்டீங்க சில பேர். அதை மேக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிஹெச் போங்க. அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு டிஃபென்ஸை தொடுறீங்கன்னா அந்த டிஃபென்ஸில் எத்தனை டிஃபென்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் போங்க கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃபென்ஸை நீங்கள் தொடுவீங்க, அடுத்து இன்னொரு டிஃபென்ஸையும் டக்குன்னு தொட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டிஃபென்ஸை டக்குன்னு முடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டிஃபென்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் போங்க. இது ஒரு பிளானிங் ஆஃப் மேக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளானிங் கைஸ். இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற விஷயம் இது. வேறு என்ன கைஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம முடிச்சிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அதனால் நான் இந்த வீடியோ இதோடு என் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷனையும் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க. நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குட்ஸு கேமிங் ஒய்டி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.